ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரோஷ் மோடலர்ஸ். நான் தான் ரோஷன். எல்லாரும் எப்படி எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் மனசார ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டிங் டூரிஸ்ட் பிளேஸ் இன் பாண்டிச்சேரி. அதாவது அது எங்கே இருக்குது என்னன்றது எல்லாத்தையும் நான் மோட்டோ லாங்குவேஜ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ தரேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ பாயிண்ட் இன் பாண்டிச்சேரி அப்படின்னும் போதே நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் இருக்குதுங்க, வியூ பாயிண்ட் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. நிறைய நாள்ன்றதோட நிறைய வருஷமாக அதுக்கு வந்து க்ளோஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரெனோவேட் பண்ணி சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போய்ட்டு விசிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ப்ரோவுடைய தம்பியான வாசிம் ப்ரோ வந்துக்கிறாரு. அது கூட நம்ம க்ளௌடியும் கூப்பிட்டு போகிறோமாடா? க்ளௌடியை விட்டு தான் போகிறோமா? ஹாய் க்ளௌடி ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லுங்க. பாரு கேமரா பார்த்து ஹாய் சொல்லு. செம்ம தூக்கத்தில் இருக்குது. ஸோ அது ஹாய் சொல்கிற நிலைமையில இல்லை. சரி, நான் உங்களுக்கு போக மற்ற எல்லாம் மோட்டோ லைனில் கண்டினியூ பண்ணுறேன். நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருக்கும்போதே மறக்காமல் போய்ட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகேங்க. அப்படியே வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து நம்ம போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு தான் வந்து தூரம் இருக்கும். பட் ஆனால் போகும்போதே வண்டி அடைக்கிற மாதிரி இருக்குது. என்னடா கதை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? சரி, ஓகே. நிறையா நாள் சரி என்ன சொல்கிறேன், ஆக்சுவலாக இந்த வண்டியை பற்றி நம்ம சொல்லி ஆகணுங்க. நம்ம இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டி அதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ட்ரோவில் கொடுத்தாலே என்னோடய கசின் தான், அவனோட பைக் தான் இது. இந்த பைக்கோட நேம் என்னான்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், பரவாயில்ல. NS 160 BS4. இது ஆக்சுவலாக இந்த BS4 வண்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த NSல சொல்கிறேன். ஆனால் கரெக்டாக இப்போ ஒரு டியூ போடுறேன்னு வச்சிங்கன்னா, நான் நிறைய பேரை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டியூ போட்டு வண்டி எடுக்கிறாங்க. கரெக்டாக அந்த 1 இயர் டியூ போடுறானுங்கன்னா, கரெக்டாக அந்த 1 இயர் முடியும் போது வண்டியும் கரெக்டாக வீணாக போயிடுது. ஏன் வாசிமே, கரெக்டாக இந்த வண்டி டியூ முடியும் போது இந்த வண்டி நிறையா மக்கார் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு தானே? ஆமாம் ஆமாம். என்ன தான் நம்ம ரெடி பண்ணாலும் உடனே இது ப்ராப்ளம் வந்துட்டு தானே இது வண்டியில். 4000 ரூபா 5000 ரூபாவா? அதை தான் நானும் இப்போ வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தேன். ஹாய் அங்கே தள்ள எங்கள் அண்ணன் ஒரு ஆக்சுவலாக ஒரு முன்னாடியே கேமரா பார்த்து தெரிஞ்சுக்கேன், ஹாய்லாம் காமிச்சிட்டு இருப்பாரு. பார்க்கல ஒரு அதாங்க நான் சொன்ன புரியல. அதனால தான் கொஞ்சம் தூரம் போய் ஹாய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாங்க நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, கரெக்டாக வண்டியை வந்து இந்த ஒரு வருஷம் தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அப்படியே அதோடைய வேலையெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடுச்சான். வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து சூப்பராக இருக்குங்க. இதோடைய பிக்கப்பில் இருந்து டாப் அண்ட்லேருந்து அடிச்சிக்கவே முடியாது. உண்மையாலுமே வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணும் இந்த வண்டி. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டண்ட்ஸுக்கெலாம் கூட இந்த NS தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி தான். ஆனால் இந்தமாரி ஃபால்ட் வந்து ஆக்சுவலாக இன்னொருத்தவங்களுக்கு ஃபாருக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10-20 விளாகில் பார்த்துருந்தீங்கன்னா அடிக்கடி வந்திருப்பான் கூட. அவங்ககிட்டையுமே வந்து NS தான் இருக்குது. அவனுடைய பைக்குமே இதே மாதிரி ஆனதுனால தான் எனக்கு இந்த பைக் மேலே ஏதோ லைட்டாக ஆக்சுவலாக அவன் தான் ஃபஸ்ட்டு எடுத்தான், ரெண்டாவது தான் இந்த வண்டி எடுத்தது. அந்த வண்டி டியூ முடியும் போது கரெக்டாக வீணாச்சு. அப்போ இந்த வண்டி நல்லா இருந்துச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கொஞ்ச நாள் சேர்ந்து பார்த்தா இந்த வண்டியுமே வந்து அப்படி தாங்க ஆகிடுச்சு. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் ரெடி பண்ண மாதிரி இருக்குது. இருந்தாலும் பிரேக் லிவர்லாம் இறங்கி இருக்குது. இதெல்லாம் நம்பவும் வந்து இதெல்லாம் நம்மளோட ஃபால்ட்டு. இருந்தாலும் வண்டியில் வந்து அந்தளவுக்கு ஒரு பிக்கப் வந்து இனிஷியல் பிக்கப் வந்து அந்தளவுக்கு இருக்குதான்னு நான் தான் தெரியல. ஆமாம், லைட்டாக ஒரு மாதிரி வண்டி திணறுது. பட் ஆனால் வந்து இந்த வண்டி கொஞ்சம் சூப்பராக தாங்க இருக்கும் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு ஹேண்ட்பேர் வந்து ஷார்ட் ஹேண்ட்பேரு கரெக்டாக இருக்கும் இந்த லோக்கலில் ஓட்டுறதுக்கு. அதே மாதிரி தான் அந்த டியூக்லேயும் சொல்லியிருந்தேன்ல, ஹேண்ட்பேர் வந்து கரெக்டாக இருக்கும். சில வண்டியிலலாம் கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருப்பாங்க, இல்லை கொஞ்சம் நீட்டாக ஒரு மாதிரி இருக்கும், லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த மாதிரி வண்டியில் வந்து பக்காவாக இருக்குது. அந்த சிட்டிங் பொசிஷனாக இருக்கட்டும், நம்ம இந்த முதுகு வலி அதெல்லாம் எடுக்காமல் இருக்கும், பக்காவாக இருக்கும் இந்த வண்டி. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வந்து நியர்பை வந்துட்டோம் மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான். ஆக்சுவலாக அதுதான் உங்களை நான் சொல்லியிருந்தேன்ல, வியூ பாயிண்ட் ஆஃப் பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு. நம்ம போகிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோடைய மொத்த வியூவும் வந்து கோஸ்டல் வியூவிலேருந்து
இந்த ஊருமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் போய் பார்க்கல ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போது எப்படி இருக்குதுன்றது நம்ம நேரில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும், அப்படி எங்கே தாண்டா போகிற, இது வரைக்கும் சொல்லவே இல்லையடா, வெறும் பாண்டிச்சேரி வியூ பாயிண்ட்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறது எனக்கும் புரியுது. ஸோ இப்போ சொல்லிடுறேங்க, எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற லைட் ஹவுஸுக்கு தாங்க போக போகிறோம். அது ஆக்சுவலாக வந்து ஒரு 2-3 வருஷமாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை இப்போ தான் ரெனோவேட் பண்ணி பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குதுங்க. உள்ளார நேற்று என் தம்பி போயிட்டு வந்து என் வீடியோ காமிச்சான், வேறு லெவலில் இருக்குது. அந்த பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், கீழே இருந்து மேலே பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. நான் நேரில் போய் காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்றத. இது ஆக்சுவலாக எங்கே இருக்குது, லைட் ஹவுஸ் வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து புதுசாக அந்த இடத்துல ஒரு பீச்சுமே வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. பீச் உருவாக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அங்கே இருந்துச்சு, ஊராக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டி மெரினான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி அது வந்து ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸாக ராக் பீச்சுக்கு அடுத்தது அந்த பீச்சை வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அப்படியே ஸ்டார்டிங்கில் தான் வந்து லைட் ஹவுஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. பெயிண்டிங்லாம் அடிச்சு அந்த ப்ளூ கலர் ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து செம்ம அழகாக இருக்குது. நம்ம வந்துட்டோங்க. இது ஆக்சுவலாக வந்து நேர் வழி அப்படி போகணும், அந்த சைடு தான் ரூட்டில், அதனால நம்ம இந்த வழியாக வரோம். நம்ம இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஹோலி செலிப்ரேஷன் அதுமாரி நிறைய செலிப்ரேஷன் போயிட்டுருக்குதுங்க. இன்றைக்கி உமன்ஸ் டேன்றதுனால அதுமாரி மறக்காமல் அதுமாரி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். சரி வாங்க நம்ம வந்துட்டோங்க. அதை பார்த்தீங்களா தெரியுது, என்னடா இவ்வளோ ரஷ் இருக்குது, எங்கே போடுறா பா, பார்த்தீங்களாங்க எவ்வளோ அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு. அங்கே அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ ரஷ்ஷும் இருக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்கு மேலே தாங்க போயிட்டு ஏற போகிறோம். சரிங்க, வண்டியை பார்க்கிங் போட்டு நான் மற்றெல்லாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளார வந்து பார்த்தீங்களா, உள்ளார போகிறதுக்கு வேறு லெவலில் வந்து ஒரு பாத்வே ரெடி பண்ணி சைடில் ஃபுல்லாக வந்து மரம்லாம் நட்டு வச்சு அழகாக வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கே அந்த சரௌண்டிங்கே வேறு லெவலில் இருக்குது, பக்காவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்கிற லைட் ஹவுஸ் மேலே தான் ஏறி இந்த பாண்டிச்சேரியோட வியூ பாயிண்ட் வந்து வேறு லெவலில் ரசிக்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் அதே மாதிரி நம்ம கூட சேர்ந்து ரசிங்க. ஸோ guys, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளார வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு ஒரு ப்ரைஸு, சில்ட்ரனுக்கு ஒரு ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ அடல்ட்டுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார என்ட்ரி ஃபீ வந்து 10 rupees. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோகிராஃபி கேமராவுக்கு வந்து 25 rupees. ஆனால் 20 rupees தான் அங்கே போட்டிருக்குது. ஆனால் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி வருது 25 rupees தான். எல்லாமே வேலிடான பில் தான் இது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து நம்மளோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்து எவ்வளோ தூரம் போக போகிறோன்றது இங்கேருந்து பாருங்களேன். பா செம்ம ஹைட்டுங்க, கேமராவே ரொம்ப தூரம் போகுது. ஸோ பார்த்தீங்களா, செம்ம ஹைட்டு வேறு லெவலில் இருக்குது. இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இடமா இருக்கட்டும், இது சரௌண்டிங் பிளேஸ் எல்லாம் பாருங்கள், சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இது நிறையலாம் வரணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து எவ்வளோ படிக்கட்டு தெரியுமாங்க, 200 படிக்கட்டுக்கு மேலே, அங்கே 200லேருந்து 250 படிக்கட்டுக்கு மேலே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சரி கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயில் சீசனும், அதுக்கும் அதுவும் ஏறுறதுக்கும் அதுக்கும் நம்மளுக்கு வந்து மூச்சு வாங்கி ரொம்ப நம்ம எனர்ஜி லாஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் வராமல் இருந்தேன். இருந்தாலும் எல்லோரும் ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்து போகிறது, ஸ்டோரி எடுத்து போகிறத பார்த்துட்டு எனக்கு போயே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு தான் இன்றைக்கி கிளம்பி வந்துட்டேன். சரி ஓகே, நீங்களும் என் கூட வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள், வாங்க போகலாம். இதெல்லாம் இதோட கலர் பற்றி யூனிக்காக கொடுத்துருக்காங்க. இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்க்கறதுக்கு தூரத்தில் பார்க்க ப்ளூ கலர் மாதிரி தானே இருந்துச்சு. இது கிட்ட ப்ளூ தாண்டா, இது டார்க் ப்ளூ நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு அட்ராசிட்டி நடந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணை நல்லா முடியலன்னு சொல்லிட்டு அந்த பையனே இல்லை, உப்பு மூட்டை தூக்கி அவ்வளோ வருஷம் போயிட்டுருந்தா. அந்த பையனோட முடியவே இல்லை, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே மாட்டாண்ட ஆடு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அது என்ன தெரியுமா சொல்லி நடந்துச்சு, உமன்ஸ் டேவா, உமன்ஸை கஷ்டப்பட்ட விடான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லி அந்த பையன் தூக்கின்னு போகிறான் அன்றைக்கி. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேலே வந்துட்டோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர்பை வந்து 200 ஸ்டெப்ஸுக்கு மேலே வந்துட்டோம். பட் ஆனால் எதிர்பார்த்ததோடு அதிகமாகவே தான் இருக்குது. மொத்த ஏரியல் வியூ ஆஃப் பாண்டிச்சேரி அப்படியே
மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது, வெறித்தனமாக இது பாண்டிச்சேரி இவ்வளோ அழகாக இருக்குதான்னு சொல்லிட்டு. இந்த மேப்லலாம் நம்ம வந்து லொக்கேஷன் பார்ப்போம்ல, அப்போ அழகழகாக தெரியும்ல, கொஞ்சம் அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்கிற இடம், பீச்சு, அது சுற்றி இருக்கிற பில்டிங்ஸ், அது மாதிரிலாம் தெரியும்ல. அதே மாதிரி மேலேருந்து பார்க்கும்போது நீங்கள் அப்படியே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா அழகாக அந்த பில்டிங்கு, அப்படியே மேலேருந்து போகும்போது அந்த ரோடு அழகாக அந்த மேப்பில் காமிக்குள்ள லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி மொத்த ஊரும் வந்து வேறு லெவலில் தெரியுது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராக் பீச், ஆக்சுவலாக அந்த ப்ரோக்கன் பிரிட்ஜ் அது உடஞ்சிருக்கிறது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கிளியராக விசிபிள் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் அது தெரியுதுங்களா, அது இது பாருங்கள், அதுதான் வந்து ப்ரோக்கன் பிரிட்ஜு, பாண்டிச்சேரியோட ராக் பீச்சோடைய அடையாளம் அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக வேணும்னா அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். கரெக்டாக அந்த கை காமிக்கிறது ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு லைட் ஹவுஸ். அங்கேருந்து இந்த லைட் ஹவுஸ் தான் வந்து ஆக்சுவலாக வந்து 1979 83 வந்து பில்ட் பண்ணி இந்த லைட் ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்டு ஜூம் பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே நம்மகிட்ட இந்த ஜூம் லென்ஸ் இல்லை, ஸோ இவ்வளோ நேரம் காமிச்சு முடிஞ்சது. பார்த்தீங்களா மொத்த ஊரும் அதே மாதிரி என்லெஸ் சி அப்படின்னு வந்து பார்த்தா இங்கே எண்டே இல்லாத மாதிரி தெரியும். அந்த கடைசி வரைக்கும் பாருங்கள், சுத்தமாக உங்களுக்கு எண்டே இருக்காது, அந்த அளவுக்கு நீட்டாக போகிற அளவுக்கு நமக்கு இந்த கிளியரான வியூ இந்த இடத்துல கிடைக்குது. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சைடில் இருக்கிற ராக் பீச்சை வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன். அப்படியே ஒரு ரொட்டேட் ஒன்று போட்டிங்கன்னா இதோ பாருங்கள், இந்த சைடு வந்து பாண்டி மெரினா. நான் ஆக்சுவலாக உங்களுக்கு சொன்னபடி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் வியூ ஆஃப் பாண்டி மெரினா வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இது இருங்க உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக பேக் சைட் கேமராவில் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பாண்டி மெரினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸில் வந்து பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் தெரியுது இல்லை, அதுதான் வந்து பாண்டி மெரினாக்குள்ள இருக்குது, சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் அது. அதுக்கப்புறம் வந்து அங்கே நிறைய வந்து விளையாடுறதுக்கான இடம், அப்புறம் இந்த ஹார்ஸ் ரைடிங், அதுக்கப்புறம் வேறு என்ன நடக்குது இந்த இடத்துல, கேமல் ரைடு இருக்குல்ல, கேமல் ரைடு. அதுமாதிரி வந்து ஈவினிங்கில் வந்து ஃபேமிலி வந்து பீஸ் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளீட் விளாக், இந்த மெரினா பாண்டி மெரினாவை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் விளாக் வந்து நான் இன்னொரு விளாகில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் இது மேலேருந்து உங்களுக்கு பார்க்குற ஒரு வியூ தான் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நான் இன்னும் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோடு பார்க்குறதுக்கு. எல்லாம் வந்துட்டு போகிறாங்க பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே திருப்பி வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பீச்சு, டூரிஸ்ட் பிளேஸு, அதுக்கப்புறம் முக்கியமான இடங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, பாண்டிச்சேரியில் வந்து ஒரு மியூசியமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது வேறு லெவல் கிளியரான வியூ கிடைக்குது. கண்டிப்பாக வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து விசிட் பண்ணுறவங்க மஸ்ட்டு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இங்கேருந்து அந்த படிக்கட்டு இருக்குது இல்லை, அப்படியே அப்படி சுற்றி கரகர நம்மளை மேலே போடும்போது அந்த கரகர படிக்கட்டு வந்து மொத்தம் எத்தனை படிக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 படிக்கட்டு இருக்குதுங்க. அது மாதிரி நம்ம அப்படியே சுற்றி மேலே போய்ட்டு வரதுக்குள்ள சுண்ணாமாக மாறிடுறோம். ஆக்சுவலாக அதுமாதிரி இன்னொரு விஷயம் இருங்களா விஷயம், இவன் வந்து இன்றைக்கி நோன்பு வச்சுக்கிறான், ஃபாஸ்டிங்கில் இருக்கிறான். நான் அப்பயே சொன்னேன், டே இந்த இடம் வந்து போனால் கண்டிப்பாக மயக்கம் வரும்டா, சுத்த முடியாதான்னு சொல்லிட்டு. இங்கேருந்து மேலே ஏறும்போதே முக்கால்வாசி நட்டு கைண்டிடுச்சு. மேலே வந்து கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஆகிடுச்சு. ஃபீல் பண்ணியாது எனக்கு சீரியஸாக எனக்கே அப்படி இருக்குது. அப்போ காலிலேருந்து சாப்பிடாம மாதிரி இருக்கிறான். வந்து வாலண்டியாக இந்த வம்ப வேலை கொடுத்து வாங்குவாங்களே அந்த மாதிரி ப்ளூ கலரு கீழே இறங்கும்போது பார்த்தோன்னா டைல்ஸ் ஆமாம் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் கலர் மாறுது. ஆக்சுவலாக அதான் இப்போ வந்து வாலண்டியாக வந்து ஆடு நம்மள்ட்ட மாட்டோம்ல, அந்த மாரி வந்து மாட்டிங்க நான் இன்றைக்கி. சரி ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்மளோட வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது மாதிரி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பாய் பாய்.